ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் செய்யும்பொழுது எல்லாரும் கொஞ்சம் கேலி பண்ண மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாங்கிற மாதிரி கேட்டாங்க. வணக்கம், என் பேர் ஆர் கிருஷ்ணவேணி. நான் ஆர்கே கோலம்ங்கிற பேரில் 4 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரங்கோலி கோலம் டிசைனிங் தான் என்னுடைய பிஸ்னஸ்ஸு. உப்பு கோலம், பூக்கோலம், ரங்கோலி, படிக்கோலம், மாக்கோலம், இந்த மாதிரி கோலமில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாமே பண்ணுறேன். இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்கிறேன். மஹாலில் போடுற கோலங்களை தவிர அவேர்னஸ் கோலம், கோவிட் அவேர்னஸ், ரெயின் அவேர்னஸ் கோலம், பசுமை காப்போம்ன்ற தீம்லையும் போட்டிருக்கேன். தீம் டிராயிங் என்னோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா கோலம் போடுவேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது அங்கே வாசலில் கோலம் போட்டிருந்தாங்க. அது யார் போட்டதுன்னு நான் கேட்டிருந்தேன். ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசரில் வேலை பார்க்குறவங்க போட்டதா சொன்னாங்க. அப்போ இதையும் ஒரு பிஸ்னஸாக செய்கிறாங்கன்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்மளும் இதை ஏன் பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த பிஸ்னஸை செஞ்சிட்ருக்கேன். ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் செய்யும்பொழுது எல்லாரும் கொஞ்சம் கேலி பண்ண மாதிரி தான் இருந்தது. என்ன யார் வீட்டு வாசல்லையோ போடுறது, இல்லை ஏதோ ஒரு மஹாலில் வாசலில் போடுறது, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் இப்போ நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. என்னை நிறைய தெரிய வருது. எல்லா முகூர்த்தமும் எனக்கு புக் ஆகிடுது. என் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக வரணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கைத்தொழில் கண்டிப்பாக கற்றுக்கணும். அதையே தொழிலாக பண்ணணும். இந்த நிகழ்ச்சி பெண் தொழில் முனைவோருக்கு பெரிய ஊக்குவிக்க மாதிரி இருக்கு. இது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய தளங்களுக்கு இவங்க கொண்டு போகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேருக்கு என்னுடைய பிஸ்னஸ் தெரிய வருது. இதன் மூலயமா பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க இந்த மாதிரி நிகழ்ச்சியை தொடர்ந்து அவங்க நடத்தணும்னு நான் ரேடியோ சிட்டியை கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ரேடியோ சிட்டிக்கு ரொம்ப நன்றி.